Hello students, welcome to Hiba Max 10th standard public exam. எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப கிட்டக்கு வந்துருச்சு. ஸோ 11th அன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, சூப்பராக அட்டன் பண்ணுவீங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை எப்போவுமே விட்டுறாதீங்க. சரிங்களா? நம்மளால் சூப்பராக எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இப்போ 11th அன்னைக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஸ்டடி டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ 7th அன்னையிலேருந்து 10th அன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஸ்டடி பிளான் தான் இதில் இருக்குது. ஒருவேளை நான் வந்து 8th அன்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் 7th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணல, 7th நான் வேறு சப்ஜெக்ட் படிக்கிறேன்னா நீங்கள் டேட் 7க்கு பதிலாக இங்கே வந்து நீங்கள் 8ன்னு மாற்றிக்கோங்க போதும். சரிங்களா? 8th அன்னைக்கு ஓடுது, 9th அன்னைக்கு வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ணாதீங்க. ஏன்னா 10th அன்னைக்கு ஃபுல்லாகவே நான் ரிவிஷன் தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதனால் நீங்கள் ஒரு நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணாலும் எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்கள் பண்ணவே வேண்டாம். உங்களோட ஸ்டடி டைம் டேபிள் சேம் அதே தான், டேட்டை மட்டும் மாற்றிக்கோங்க போதும். வேறு எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ண வேண்டாம். தமிழ் எக்ஸாமில் நீங்கள் சென்டம் எய்ம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ப்ரெசன்டேஷன். இது ரெண்டுமே இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். சரிங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஈஸியாக நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், ரிட்டன் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், கண்டிப்பாக அதில் நம்ம சூப்பராக ஸ்கோர் பண்ண முடியும். அது மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், சோஷியலாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும். ஸோ தமிழில் நம்மளோட பிரச்சனை என்ன நமக்கு தெரியும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும், ரிட்டன் ப்ராக்டிஸ் வச்சு. நீங்கள் எழுதின விஷயத்த நீங்கள் கரெக்ஷன் பண்ணி எந்த வார்த்தையில் நீங்கள் தப்பாக எழுதுறீங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அதை மாற்றாத வரைக்கும் உங்களால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணவே முடியாது. ஒரு வார்த்தை எழுதுறீங்க, அந்த ஒரு வார்த்தையில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருதுன்னா அதை ஒரு 5 டைம்ஸ் எழுதி பாருங்கள். ஒரு தனியாக ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் படிக்கும் போது எந்த வார்த்தையெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அதை தனியாக டேபிள்ஸ் படிக்கிற மாதிரி இந்த எழுத்து இதுதான் வரணும், இது வரக்கூடாது, இதை நான் தப்பாக எழுதுறேன்ட்டு நீங்கள் அடிக்கடி ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு அது எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். சரியா? இப்போ ஸ்டடி பிளான் என்னன்னு பார்க்கலாம். ஸோ காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், நான் 6 மணிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 5 o'clockலாம் கொடுக்கல, நல்லா தூங்குங்க. 7 hours ஸ்லீப் வர மாதிரி தான் நான் வந்து ஸ்கெடியூலை ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ 7th அன்னைக்கு, March 7th அன்னைக்கு ஃபஸ்ட் டே நீங்கள் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து காலையில் 6 மணிலேருந்து 8 மணி 2 மணி நேரம் மெமரி போயமுக்கு கொடுத்துருக்கேன். எல்லா இயலில் இருக்கிற மெமரி போயம், மொத்தம் 10 மெமரி போயம் இருக்குது. நீங்கள் 5 எழுதினாலும் சரி, இல்லை எனக்கு எல்லாமே நான் தரவாக இருக்கேன்னா அது எழுதுங்க. திருக்குறள் இதில் வேண்டாம், திருக்குறள் வந்து நான் தனியாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? 1 மணி நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னா எடுத்து எல்லா மெமரி போயுமே ஃபஸ்ட்டே முடிச்சிருங்க. அதில் வந்து நம்ம கரெக்டாக எல்லாமே எனக்கு எழுத தெரியுதுப்பா, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லைன்ற அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிடுங்க. அப்புறம் 9 o'clock to 11:30 இலக்கணம் கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு லெசன்லேருந்து 4th லெசன் வரைக்கும் இருக்கிற இலக்கணம் கொஷின்ஸ். அப்புறம் 1/2 hour பிரேக் எடுத்துக்கோங்க. அடுத்து மறுபடியும் 5th இயர்லேருந்து 7th இயர் வரைக்கும் இருக்கிற இலக்கண கொஷின்ஸை முடிச்சிருங்க. சரிங்களா? இலக்கணம் கொஷின்ஸ் தரோவாக படிக்கலாம். நான் வந்து டைம் அவ்வளோ கொடுத்துருக்கேன், பாதியாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் படிக்கல, நான் இது வரைக்கும் படிக்கலனாலும் சரி, நீங்கள் எந்த கொஷினை விட்டு வச்சுருந்தீங்கனாலும் இந்த டைமை யூஸ் பண்ணி படிச்சிருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்து லஞ்ச் பிரேக் முடித்தோடனே 2:30 to 4:30 கடிதம், கட்டுரை, புக் பேக்கில் இருக்கிறதோ கைடில் இருக்கிறதோ நீங்கள் பார்க்க. கடிதம், கட்டுரைக்கு வந்து நிறைய பொது கட்டுரை வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து பார்க்கலாம். கடிதம் வந்து நமக்கே தெரியும், ஸ்கூல்லே சொல்லியிருப்பாங்க, அது பாருங்கள். கைடில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், எழுதி பாருங்கள். சரிங்களா? நான் ஏன் இவ்வளோ நேரம் கொடுக்குறேன், 2 மணி நேரம் கடிதம்க்கு கொடுக்குறேன்னா, கடிதமுக்கும் கட்டுரைக்கும் அதோட ஃபார்மேட் மட்டும் தெரிஞ்சுக்கிறோம், எதுவுமே எழுதி பார்க்குறது இல்லை. எழுதி பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து எக்ஸாமில் போய் ஈஸியாக எழுத முடியும். தமிழில் வந்து டைம் வேஸ்ட் ஆகாது. டைம் மேனேஜ்மெண்ட் தமிழ் எக்ஸாமுக்கு மெயினாக என்ன பிரச்சனை ஆகும், வீட்டில் எதுவுமே எழுதி பார்க்குறது இல்லை. அப்போ வந்து எக்ஸாமில் போய் எழுதும் போது ஸ்பெல்லிங்ஸ்லலாம் ரொம்ப கன்ஃபியூஷன் வரும், நம்ம டைமை நிறைய எடுத்துடும். அதனால் வீட்டிலே எழுதி பாருங்கள். அடுத்து 4:30 to 5 டீ பிரேக் எடுத்துக்கோங்க. அடுத்து 5 to 7 அழகீடு வாய்ப்பாடு பண்ணணும், வகுப்பத உறுப்பு இலக்கணம் படிக்கணும், அப்புறம் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு பார்க்கணும், எல்லாம் புக் பேக்கில் இருக்கிறதும் பார்க்கணும், இலக்கண குறிப்பும் பார்த்துருங்க. நான் ஆல்ரெடி பகுப்பத உறுப்பு இலக்கணம் நேற்றுக்கு நான் கொடுத்துட்டேன், புக்கில் இருக்கிறதும் கொடுத்துட்டேன், அடிஷ்னலும் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அந்த வீடியோ போய் பார்க்கலன்னா பாருங்கள். அழகீடு வாய்ப்பாடு கேட்டிருக்கீங்க, நான் இன்னைக்கு இல்லை நாளைக்கு கொடுத்துடுவேன். அது மாதிரி இலக்கண குறிப்பு புக்கு பின்னாடி இருக்கிற எல்லா இலக்கண குறிப்பும் ஒரே வீடியோவில் நான் ரிவைஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன், பாருங்கள். கண்டிப்பாக அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
7 to 7:30 பிரேக் எடுத்துக்கோங்க. 7:30 to 9 காட்சியை கண்டு எழுதுக. பிக்சர் கொஷின் மோஸ்ட்டாக நமக்கு புக்கில் இருந்து தான் வரும். 1-2 தான் வெளியே, பட் நிறைய வாட்டி புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்து முதல்ல இதில் எழுத பழகுறீங்கன்னா அந்த பிக்சரையும் பார்த்து எழுதலாம். அப்புறம் ஏன் இதில் பார்த்து எழுத சொல்கிறீங்க, வேறு தான் வரும்னா நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் சொல்கிறீங்கல்ல, எப்படி ஃபார்ம் பண்ணணும், எப்படி எழுதணுன்ற ஐடியாவை நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸ் கொடுக்கும். டின்னர் முடிச்சுட்டு புக் பேக் 1 words எல்லாம் மறுபடியும் செய்யுங்க. அந்த ஃபஸ்ட்டு 15 1 mark இருக்குது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. அதில் நீங்கள் சொல்லும் பொருளும் படிக்கணும், எல்லாமே படிச்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்த்து நீங்கள் படிக்கணுன்னா கண்டிப்பாக டைம் வேணும். அதனால தான் 9:30 to 11 கொடுத்துருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம ஸ்கூலில் கொடுத்த எல்லா கொஷின் பேப்பர்ஸையும் எடுங்க. யூனிட் டெஸ்ட், மிட் டேர்ம் டெஸ்ட், எல்லா கொஷின் பேப்பர்ஸையும் எடுத்து அதில் கேட்டிருக்க 15 கொஷின்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியுதா பாருங்கள். அண்டு 1 word கொஷின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க தமிழுக்கு 2026ஓடது. 100 கொஷின்ஸ் இருக்கிற கொஷின் பேப்பர், அதில் இருக்கிற எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. அடுத்து 8th March, சரிங்களா? 7th March முடிச்சுட்டா அடுத்து 8th March காலையில் 6 to 8 பாருங்கள். நான் 6 o'clock தான் ஆரம்பிக்கிறேன். உங்களை சீக்கிரமாக 5 o'clockல எழுந்திரிங்க, ஏன்னா நல்லா டைம் இருக்குது. சரிங்களா? நல்லா தூங்கணும். நான் 11 o'clock உங்கள் வேலையெல்லாம் முடிச்சிடுறேன். நீங்கள் 10:30க்கு முடித்தா கூட பரவாயில்ல எனக்கு, ஏன்னா புக் பேக் 1 words தான். 6 to 8 வந்து குருவினா ஃபஸ்ட்டு 2 lessons தான் கொடுக்குறேன். 2 மணி நேரத்தில் 2 லெசனோட குருவினா எந்த குருவினாவையும் ஸ்கிப் பண்ணாமல் எழுதலாம். சரிங்களா? நீங்கள் சென்டம் எய்ம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்காம எல்லாமே படிங்க. இல்லை நான் பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத செகண்ட் ப்ரையாரிட்டி. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் படிச்சிருங்க, அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற கொஷின்ஸ்லாம் பாருங்கள். 8 to 9 பிரேக்கு, காலையில் சாப்பிட்ருங்க. 9 to 11:30 மறுபடியும் குருவினா 3rd லெசனும் 4th லெசனும். இந்த 2 லெசனில் எதெல்லாம் பெருசாக இருக்குது, எதெல்லாம் புரியலை, இதெல்லாம் நான் படிக்கலை அப்படின்னு வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் எடுத்து படிங்க. ஏன்னா திருப்பி ரிவிஷனுக்கு டைம் கொடுத்துருக்கேன். புதுசாக படிக்கிறோமே ஞாபகம் இருக்குமா, அந்த யோசனைலாம் வேண்டாம். திருப்பி ரிவிஷனுக்கு டைம் கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் வந்துடும். சரிங்களா? ஸோ 1/2 an hour ஒரு பிரேக் எடுத்துடலாம். திருப்பி 2 மணி நேரத்துக்கு குருவினா 5 to 7 lessons, இயல் 5லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற எல்லா லெசனோட குருவினாவை இதோட முடிச்சிடணும், லஞ்சோட முடிச்சிடணும். சரிங்களா? அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் சிறுவினால ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு லெசனாக முடிக்காதீங்க. குருவினாலாம் ஃபஸ்ட்டு முடிங்க, அப்புறம் சிறுவினால் அடுத்தது முடிங்க, அப்புறம் நெடுவினா சைடு போங்க. சரிங்களா? ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சிறுவினா குருவினா முடிச்சுட்டு நெடுவினால போய் ஸ்டக் ஆகிட்டீங்கன்னு வைங்க, நெடுவினா பெருசாக இருக்குன்னு டைம் எடுத்தீங்கன்னா அடுத்த லெசனுக்கு போகிறது டைம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்படி செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து எதெல்லாம் ஈஸியோ அதை தான் நான் ஆர்டராக கொடுத்துருக்கேன். சிறுவினா ஃபஸ்ட்டு 2 லெசனு, அப்புறம் பிரேக்கு. 5 to 7 வந்து சிறுவினா வந்து 3rd இயரும் 4th இயரும் முடிச்சிடுங்க, அப்புறம் பிரேக் எடுத்துக்கோங்க. இப்போ 7:30 to 9 வந்து 5th லெசன்லேருந்து 7th லெசன் வரைக்கும் இருக்கிற சிறுவினாவை முடிச்சிடுங்க. சரிங்களா? ஸோ 8ஆம் தேதியோட நீங்கள் குருவினா, சிறுவினா, அப்புறம் இலக்கணம் கொஷின்ஸு, அப்புறம் 1 word கொஷின்ஸு இதெல்லாம் ஓரளவுக்கு படிச்சிடும், ஃபஸ்ட்டே படிச்சிடணும். டின்னர் முடிச்சுட்டு 1 words மறுபடியும் 1 words டெய்லி நான் ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்துருப்பேன். நான் கடைசி நாள் பார்த்துப்பேன், தயவுசெய்து இருக்காதீங்க. 15 மார்க்கு உங்களுக்கு அதுலேருந்தே வரும். அப்புறம் 9th அன்னைக்கு நெடுவினாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சேம் நான் வந்து 2 lessons தான் கொடுக்குறேன். சரிங்களா? நெடுவினால ஃபஸ்ட் லெசன்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஏதாவது நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு விட்டு வச்சுருக்கீங்கன்னா அது என்னன்னாவது தெரிஞ்சுக்கோங்க. பாதியாக பிரிச்சாவது படிக்க பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்புறம் 8 to 9 பிரேக்கு. 9 to 11:30 3rd லெசன் 4th லெசனில் உள்ள நெடுவினா. அப்புறம் 11:30 to 12 பிரேக் எடுத்துக்கோங்க. அப்புறம் 12 to 2 நெடுவினா 5th லெசன் 6th லெசன். பாருங்கள், நான் 3 லெசன் எப்பவுமே கம்பைன் பண்ணி கொடுத்தேன், இதில் நான் தனியாக தான் கொடுத்துருக்கேன். 2:30 to 4:30 7th லெசன். இந்த 3 ஸ்கெடியூலில் நீங்கள் ஏதாவது நெடுவினா மிச்சம் வச்சுருக்கீங்கன்னா இந்த டைமிங்கில் அந்த பேலன்ஸ் இருக்கிறத படிச்சிருங்க. சரிங்களா? அப்புறம் 4:30 to 5 பிரேக்கு. ஸோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நெடுவினா மட்டும்தான் படிக்க போகிறீங்க, எழுத போகிறீங்க. நடுவில் பிரேக் விட்டு தான் எழுதுறீங்க. சரிங்களா? ஸோ அதனால் கரெக்டாக முடிச்சுட்டு 5 PM to 7 PM திருக்குறள், எல்லா திருக்குறளும் படிச்சுடுங்க, எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. 7 to 7:30 பிரேக் எடுத்துக்கோங்க. 7:30 to 9 PM படிவம் வந்து நமக்கு 2-3 படிவம் இருக்குது. கைடில் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னா அதையும் பாருங்கள். மெயினாக நமக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் இது வரும்.
அப்புறமா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அதில் என்ன கேட்குறாங்க அதை வந்து நம்ம எழுத போகிறோம், அவ்வளோதான். அண்ட் நேம் எழுதக்கூடாதுன்னுலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நானுமே எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணோம், எதெல்லாம் மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடவே கூடாதுன்றதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்த டின்னர் முடிச்சுட்டு புக் பேக் ஒன்வர்ட்ஸ் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணியே ஆகணும். அடுத்து 10th அன்னைக்கு 10th ஃபுல்லாகவே நீங்கள் ரிவிஷன் தான் பண்ண போகிறீங்க. காலையில் 6 to 8 வந்து இலக்கணத்தோட ரிவிஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கண ரிவிஷன் நீங்கள் செய்ய போகிறீங்க. அடுத்து ஒரு பிரேக் எடுத்துருங்க. அப்புறம் குருவினாவோட ரிவிஷன், அதுக்கப்புறம் இன்னொரு பிரேக்கு, அப்புறம் 12 to 2 சிறுவினாவோட ரிவிஷன். இது எல்லா இயர்லையும் சேர்த்து சொல்கிறேன், ஜென்ரலாக எல்லா குருவினா எல்லா சிறுவினா. அப்புறம் 2:30 to 4:30 வந்து நெடுவினாவோட ரிவிஷன் இன்னொரு வாட்டி நீங்கள் எழுதணும். 4:30 to 5 பிரேக் எடுத்துருங்க. 5 to 7 2 மார்க்கு 2 மார்க் எல்லாமே 2 மார்க்ஸ் எல்லாமே படிக்கணும். மறுபடியும் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, மறுபடியும் சேம் ரிவைஸ் பண்ணும். எதுவுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணலன்னா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது. ஸோ 7 to 7:30 பிரேக்கு. 7:30 to 9 மறுபடியும் கட்டுரை, கடிதம், படிவம், இது மூணுத்தையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் டின்னர், நைட் மறுபடியும் 1 word ரிவிஷன். 11th அன்னைக்கு காலையில் போயம் மட்டும் இன்னொரு வாட்டி ரிவிஷன் பண்ணிடுங்க. ஏன்னா போயம் வந்து நடுவில் நான் ரிவிஷன் கொடுத்துருக்க மாட்டேன், மனப்பாடம் இது. ஸோ நடுவில் உங்களுக்கு எங்கேயாவது டைம் இருக்குது, நீங்கள் அதில் எடுத்துக்கிறீங்கன்னா பண்ணுங்கள். இல்லைனா எக்ஸாம் அன்னைக்கு காலையில் கண்டிப்பாக போயம் ரிவைஸ் பண்ணிவிடுங்க. பேலன்ஸ் எது உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு வந்து இது ஞாபகத்துக்கு இல்லாத மாதிரி இருக்கோ அதை ரிவைஸ் பண்ணுங்கள். 9th நீங்கள் வந்து எல்லா புதுசாக படிக்கிற எல்லா விஷயங்களையும் முடிச்சிடணும். 9/3/2026 நீங்கள் புதுசாக படிக்கணும்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் ஸ்டாப் பண்ணிடணும். 10th அன்னைக்கும் 11th அன்னைக்கும் புதுசாக எதையும் படிக்காதீங்க. அதனால தான் 10th அன்னைக்குள்ள ரிவிஷன் தான் கொடுத்துருப்பேன் நான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. ஏன்னா புதுசாக ஒரு விஷயம் லாஸ்ட் மினிட்ல படிக்கிறோம், அதை ரிவைஸ் பண்ணலைன்னு வைங்களேன், கண்டிப்பாக எக்ஸாமில் ஞாபகத்துக்கு வராது. அது டென்ஷன் தான். நம்ம என்ன தரப்பா நினைப்போம், எக்ஸாமில் அந்த கொஸ்டின் அந்த மாதிரி இப்போ தான் படித்த ஞாபகம் இருக்கும்னு நினைப்போம், பாதி வழியில் போய் நிற்போம். அந்த தப்பை செய்யாதீங்க. சரிங்களா? கொஸ்டின் பேப்பரை கொடுத்த உடனே இதெல்லாம் நல்லா தெரியுமோ அதை மனசில் ஞாபகம் வச்சுக்கோ, கொஸ்டின் பேப்பரில் எதையும் எழுதாத. ஸோ எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறதுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லாம் இன்னொரு வீடியோவில் தரேன். ஏன்னா இதுவே ஃபுல்லாக நமக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் ஹாஃப் இயர்லிக்கு குவார்ட்டர்லிக்கு இந்த ஸ்கெடியூல் எப்படி உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்ட்டு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ பேர் கமெண்ட்ஸ்லையும் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணி கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ணோம். பட் அதுலேயும் ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா டைம் கம்மியாக இருக்குது, எல்லாமே எழுத முடியல. அதனால தான் இந்த வாட்டி நிறைய டைம் கேப் கொடுத்து 2 லெசன் தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த ஸ்கெடியூலை நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். 2026 பப்ளிக் எக்ஸாமில் தமிழில் வந்து சென்டம் எய்ம் பண்ணுறவங்க சென்டம் எடுக்கணும். 90+ எதிர்பார்க்குறவங்க 95+ போகலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பிரச்சனை இருக்கிறனால தான் எல்லாமே எழுதுறதுக்கான டைமும் கொடுத்துருக்கேன், நீங்களா கரெக்ஷனும் பண்ணுங்கள். சரிங்களா? ஆல் த வெரி பெஸ்ட். நல்லபடியாக எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்கள், நல்லா ரீகால் பண்ணுங்கள். தேவையில்லாத ஸ்க்ரீன் டைமிங்குள்ளே போகாதீங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு 4 நாள் கஷ்டப்படுற ஒரு விஷயத்த 4 நிமிஷத்தில் ஒரு செயல் வந்து அழிச்சிடும்னா அந்த விஷயம் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலாம், கேம் விளையாடலாம், நீங்கள் எல்லாமே எக்ஸாம் முடிச்சோன்னா பண்ணலாம். அப்போ ரொம்ப போர் அடிக்கும், 11th ஸ்டார்ட் பண்ண ரொம்ப நேரம் எடுக்கும். பட் இப்போ இந்த டைம் நான் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். அதுதான் நம்ம ஃப்யூச்சருக்கு நல்லது. நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல காலேஜில் சேரணும், லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு உங்களோடது. ஸோ இதை நல்லபடியாக அட்டென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா, ஆல்ரெடி டைம் மேனேஜ்மெண்ட் கேட்டுட்டீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடது கேட்டுட்டீங்க, எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். 1 by 1 உங்களுக்கு எல்லாமே வரும். நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அதில். அது இல்லாமல் வேறு ஏதாவது விஷயம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, எனக்கு இதுலேருந்து வெளியே வர தெரியல, இது எப்படி மாற்றணும்னு தெரியலன்னா கமெண்ட் செஷனில் எழுதுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.